இதனால வந்து கம்ப்ரஸர் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் பேக் வந்து கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நாங்க செக் பண்ணோம், கூலிங் சுத்தமாவே இல்ல. இன்னைக்கு நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து நிசான் மைக்ரா வந்திருக்கு. இதனுடைய கூலிங் காயில் லீக் ஆயிருக்கு. இது கூலிங் காயில ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்ங்கிறத காமிக்க போறோம். கூலிங் காயில ரீப்ளேஸ் பண்ணிட்டு செக் பண்ணோம். செக் பண்ணானா கூலிங் ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா கஸ்டமர் வந்து 3 மாசமா கூலிங் கம்மியா தான் இருந்தது, எப்படிதான் ஓட்டிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பார்த்ததுல கம்ப்ரஸர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. கேஸ்னுடைய குவான்டிட்டி கரெக்டா இல்லைன்னா இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியா இருந்தாலும் கம்ப்ரஸர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து ஜைலோ வந்திருக்கு. இது இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் பேக் வந்து கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. கூலிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெகுலராக ஒர்க் பண்ணுற ஒர்க் ஷாப்பில். இன்றைக்கி வந்து நாங்கள் செக் பண்ணோம், கூலிங் சுத்தமாகவே இல்லை. வந்தோன்னே நாங்கள் ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணோம். லீக் செக் பண்ணதில் வந்து சின்ன வால் பின்னில் தான் லீக்கு. ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் செக் பண்ணாமல் கேஸ் ஃபில் பண்ணிடுறாங்க. நாங்கள் லீக் செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஒரு 10 ரூபா வால் பின்னு தான் லீக் இருந்துச்சு. லீக் செக் பண்ணாமல் இந்த கஸ்டமர் கேஸ் ஃபில் பண்ணதுனால அவருக்கு வந்து கேஸ் ஃபில் பண்ண சார்ஜஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் எங்கே போய் கேஸ் ஃபில் பண்ணீங்கனாலும் லீக் செக் பண்ணாமல் கேஸ் ஃபில் பண்ண வேண்டாம்.